Hello guys, welcome back to our channel Kavin Vlogs. Now Kavin. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம பைக்கோட ஜெனரல் சர்வீஸ் தான் பார்க்க போறோம். அதாவது என்னென்ன பார்க்க போறோம்னா பிரேக் பேட்ஸ் மாத்தணும் and engine oil filter இதெல்லாம் மாத்த போறோம். and இது வந்து பாத்தீங்கன்னா லிக்கிமோலில வந்து ஷூட்டர் வாங்கிருக்கோம். ஷூட்டர் கிட். இதுல வந்து என்னென்ன வரும்னா engine oil flush வந்துரும். and MOS to shooter இது வந்து நம்ம இன்ஜின் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் புது ஆயில்ல and இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் சிஸ்டம் கிளீனர் 40 அடிட்டிவ்னு சொல்லுவாங்க. இது வந்து லிக்கிமோலியில் செட்டாக அப்படியே கம்ப்ளீட் கிட்டோட வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி நம்ம பைக்கில் ஊற்ற போகிறோம். அண்ட் இதை பற்றி நம்ம ராயல் என்ஃபீல்டோட அஃபிஷியல் ஆயில் ஊற்றாமல் மோட்டிவலோட ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு சேம் கிரேட் தான் 15W50 ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயனுக்கான கிரேடு. ஃபர்ஸ்ட் நம்ம ரியர் பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரியர் பிரேக் பேட் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் இதுலேயுமே நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இதுதான் நம்மளோட புது பிரேக் பேட்ஸ். நம்ம பிரேக் பேட்ஸை சேஞ்ச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த காற்று பின்னை ரிமூவ் பண்ணோம். 2 காற்று பின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்டன் இந்த ராடை தள்ளி வரலன்னா லைட்டாக சுற்றி எடுத்திங்கன்னா வந்துடும். ஸ்க்ரூ பண்ண மாதிரி எடுத்தால் வந்துடும். அண்ட் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வரலன்னா டிஸ்க் பேட்ஸ் வந்து உங்களுக்கு வரலன்னா லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். அதுவே கலந்து வந்துடும். லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த வாட்டியும் நம்மளோட பிரேக் பேட்ஸ் வந்து சுத்தமாக காலி. இது பார்த்திங்கன்னா நம்மளோட புது பிரேக் பேட்ஸ். இதோட வித்தும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காலி. இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தால் நம்ம டிஸ்க்கு தான் தேஞ்சிருக்கோம். ஸோ இதை நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்க்கை லைட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த பிரேக் பேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த சர்ஃபேஸில் எதுவும் க்ரீஸ் இந்த மாதிரி எதுவும் ஆயில் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே லைட்டாக வச்சோம்னா இங்கே ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். இங்கே போய் இது ஃபிக்ஸ் ஆகிக்கும். இங்கே இருக்க ஸ்டெப்பில் வந்துட்டு இது ஃபிக்ஸ் ஆகிக்கும். பார்த்துக்கணும். அண்ட் லைட்டாக ஹோல்ட் பண்ணி ஃபஸ்ட் நம்ம இந்த பக்கம் போடலாம். இந்த பிஸ்டன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு உள்ள தள்ளனா இது போய் ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ இந்த பிரேக் பேட் இங்கே ஸ்டெப்பு மாதிரி ஒரு இடம் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த பிரேக் பேட் போய் சீட் ஆகணும். இது ப்ராப்பராக சீட் ஆகலைன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதை ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். இதை போட்டதுக்கப்புறம் இந்த ராடை நம்ம ப்ராப்பராக இன்ஸ்டர்ட் பண்ணிக்கணும். இந்த பிரேக் பேட்ஸ் ஒன்று கழண்டு வந்துச்சுன்னா ஒன் சைடு அந்த ராடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் காற்று பின்ன ப்ராப்பராக 2 பக்கமும் போட்டணும். ஜஸ்ட் ஒரு கிளிக் அவ்வளோதான். இப்போ நம்ம ரியர் பிரேக்கோட பிரேக் பேட்ஸை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. 1 or 2 டைம்ஸ் இப்படி பம்ப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரேக் வந்து ப்ராப்பராக பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பிஸ்டன் நம்ம மூவ் பண்ணனால ஆயிலெலாம் ரிவர்ஸ் ஆகிருக்கும். ஸோ 2 வாட்டி பம்ப் பண்ணால் நமக்கு ப்ராப்பராக பிரேக் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பிரேக் பேட் வந்துட்டு இன்னுமே ஒரு 30 to 40% லைஃப் இருக்குது. அது இப்போதைக்கு நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நான் ஆக்சுவலாக ஃப்ரண்ட் பிரேக் பேட்ஸ் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுன்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்துருந்தேன். இப்போ தான் செக் பண்ணேன் லைஃப் இன்னுமே இருக்குது. ஸோ இதை நம்ம அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பிரேக் பேட் கழட்டி சேஞ்ச் பண்ணோம். அது இந்த கேலிப்பர் ஃபுல்லாக இந்த நெட்டை லூஸ் பண்ணிட்டு கேலிப்பரே ஃபுல்லாக கழட்டிட்டு தான் சேஞ்ச் பண்ணோம்.
ஸோ அது இன்னொரு ஸ்பெஷலாக இன்னொரு வீடியோ தனியாக மேக் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷூட்டர்ஸை வந்துட்டு ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து இது இன்ஜின் ஃப்ளஷ். நான் லாங் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. கொஞ்சம் இன்ஜின் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இதை ஷூட்டர் ஊற்றி ஒரு 5 to 10 minutes ஐடியல்லே ரன் பண்ண விட்டோம்னா உள்ளே இருக்க எல்லா ஸ்லட்ஜஸுமே ஆயிலோட ட்ரைனர் வந்துடும். இன்ஜின் ஆயில் வந்துட்டு சும்மா கழட்டி சேஞ்ச் பண்ணுறத விட ஒரு 10 to 20,000 இந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஷூட்டர் யூஸ் பண்ணுறது வந்துட்டு அட்வைசபிள். இன்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணுறப்போ உள்ளே ஏதாச்சும் ஸ்லட்ஜஸ் ஆயிலோட டெபாசிட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இது கம்ப்ளீட்டாக அது எல்லாத்தையும் சர்ஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஃப்ளஷ் பண்ணுறது அட்வைசபிள். 10 minutes மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு ஆயிலை ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 minutes கம்ப்ளீட்டாக ரன் ஆகிடுச்சு ஷூட்டரை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம மோட்டிவலோட ஆயிலையும் ஏர் ஃபில்டரையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ஒர்க் முடிஞ்சு. ஆயில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆயில் ஸ்ட்ரைனர் கழட்டிடலாம். அதுக்கு வந்துட்டு நம்பர் 8ஓட ஸ்ப்ராக்கெட் யூஸ் பண்ணும். ஸோ உள்ளே இருக்க கொஞ்சம் ஆயிலும் இதை நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்துட்டு ஆயில் ஃபில்டரை கழட்டிடலாம். இந்த கீழே இருக்க நெட் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த கேஸ்கெட் வந்துட்டு எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாது அண்ட் எதுவுமே டஸ்ட்டும் போடக்கூடாது. இதை கொஞ்சம் அப்படியே நீட்டாக வச்சுக்கணும். இதான் நம்மளோட பழைய ஆயில் ஃபில்டர். இப்போ இந்த ஆயில் ஃபில்டரை கழட்டிடணும். ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் சாய்க்கிறப்போ பேலன்ஸ் இருக்க ஆயிலும் இது வழியாக வந்துடும். இப்போ வந்துட்டு நம்ம பைக்குக்கு ஆயில் ஊற்றிடலாம். இதான் நம்மளோட புது ஏர் ஃபில்டர். இப்போ நம்ம இதை வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். எப்போவுமே புது ஏர் ஃபில்டர் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயிலில் டிப் பண்ணி தான் போடணும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு டிப் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம உள்ளே போடணும். ஏன்னா பைக்கு ஆயில் ஃபில்டர் ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உடனே பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்காக முன்னாடியே நம்ம டிப் பண்ணி போடுறது அட்வைசபிள். ஸோ என்ன பண்ணலான்னா லைட்டாக இதில் போர் பண்ணி எல்லா பக்கமும் சர்க்குலேட் பண்ண விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்துட்டு உள்ளே சர்க்குலேட் ஆகும். அண்ட் அப்படியே இதில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ஆயில் ஃபில்டரை வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஆயில் கேப்பை வந்துட்டு சீல் பண்ணிடலாம். ஸோ இந்த பேக்கிங் வந்துட்டு எந்த டிஸ்டர்பும் ஆகக்கூடாது. ஸோ ரொம்ப ப்ராப்பராக இதை வச்சு டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கணும்.
இந்த பார்ட் வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட். இதை வந்துட்டு நீங்கள் அந்த கேசிங் வந்துட்டு ப்ராப்பராக சீட் ஆகலைன்னா ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். லைக் எல்லா சைடுமே அந்த கேசிங் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா தான் நம்ம இதை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் கேப்பில். ஓரளவுக்கு ஒரு 80% டைட் வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக டைட் வச்சுக்கணும். இது வந்துட்டு ரொம்ப நல்லா ப்ராப்பராக ஒரு டைட் வச்சுக்கணும். ரொம்பவும் டைட் வைக்காமல் அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ப்ராப்பராக ஒரு ஹேண்ட் டைட்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம புதுசாக ஆயில் விட்டுறப்போ அந்த ஆயில் லீக் ஆகுதா இல்லையா இதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு க்ளீனான கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த கேசிங் இது எல்லாத்தையுமே நம்ம ஏதாச்சும் க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிருக்கணும். நான் க்ளீனர் மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ இல்லை WD-40 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ளீனர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டிருக்கணும் கேசிங் எல்லாமே. கேசிங் இந்த கேப் எல்லாத்தையும் நான் க்ளீனர் எடுத்துகிட்டு வராதனால இந்த வாட்டி அப்படியே போட்டேன். ஸோ எந்த ஒரு டஸ்ட்டும் படாமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 minutes ரன் பண்ணி பார்ப்போம் எந்த இடத்துலையாவது ஆயில் லீக் இருக்கான்னு. ஸோ மேக்ஸிமம் லெவலுக்கு கொஞ்சம் மேலேயே ஊற்றிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லெவல் இருந்தாலே போதுமானது தான். இப்போ நான் அரௌண்ட் ஒரு 2 லிட்டர் பக்கம் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் மேலேயே ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு 1 or 2 minutes ஐடியலில் ரன் பண்ண விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு அடிட்டிவ் ஆட் பண்ணோம், அதை ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்துட்டு மோட்டிவோட ஆயில் வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம MOS2 ஷூத்தை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு ஒரு 20 ml பேக்கு. இந்த லிட்டை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இதை ஆட் பண்ணிடலாம். நான் தான் கட் பண்ணுவேன். இப்போ நம்ம இந்த MOS2 ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாகவே உள்ளே ஊற்றிடலாம். 20 ml.